ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாழைக்காய் மீன் ரோஸ்ட் இப்போ நம்ம செய்ய போகிறது. இதுக்கு தேவையான பொருள் ஒரு 3 வாழைக்காயை கொஞ்சம் பெருசாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறோன்னா, இதுக்கு தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள், சோம்பு, பூண்டு, இது தாளிக்கிறதுக்கு கடுகு, சோம்பு, இதுதான் தேவையான பொருள். எண்ணெய், உப்பு சேர்த்துக்கணும். இதில் இது எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். கொஞ்சம் போல் தண்ணி வச்சுக்கணும். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இந்த வாழைக்காயை இப்போ வேக வைக்க போகிறோம். வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டேன். ஓகே, தண்ணி கொதிச்சிருச்சு. ரொம்ப நைஸாக விட்டாலும் ஓரளவு கொஞ்சம் கனமாக இந்த மாதிரி நீல ஷேப்பில் வாழைக்காயை வெட்டி வச்சுக்கணும். வெட்டி அதை தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா கறக்காமல் இருக்கும். தண்ணி கொதிச்சோன்னா இந்த வாழைக்காயில் போட்டு, வாழைக்காய் சீக்கிரம் வெந்துடும். அதனால் ஒரு செகண்டு லைட்டாக வெந்தோம்னா அதை நம்ம இப்போ இறக்கிடணும். போட்டாச்சு. ஒரு 5 நிமிஷம் வேகத்துக்கு வாழைக்காய் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்குது. ரொம்ப வெந்துச்சுன்னா குழஞ்சிடும், அப்படி உடஞ்சிடும். அதனால் நம்ம ஒரு 3/4 வேட்டி கட்டதை எடுத்துடணும். அப்புறம் எண்ணெயில் பாதி போயிடும். சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றணும். வறுவல் ஐட்டத்துக்கு கொஞ்சம் எண்ணெய் கூடவே ஊற்றிக்கிறோம். கடுகு எண்ணெய் கலந்து வச்சு அதை போடுவோம். வேக வச்ச வாழைக்காயை கொஞ்சம் மிளகாத்தூள் லைட்டாக போடுவோம். அதை நம்ம அரைச்சிருக்கிற அந்த பூண்டையும் சோம்பையும் வைப்போம். நல்ல ஒரு மணமும் வாசமாகவும். வாழைக்காயில் தண்ணியில் கொஞ்சம் சால்ட்டு போட்டு வேக வச்சிருந்தோம். இப்போ நம்ம லைட்டாக இந்த மசாலையில் சால்ட் இருக்கான்னு பார்க்குறதுக்காக சாப்பிட்டு பார்த்துட்டு லைட்டாக சால்ட்டு போட்டுட்டு பரட்டி விட்டோம்னா வாழைக்காய் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் மீன் ரோஸ்ட் மாதிரி தனித்தனியாக இருக்கும். ஒரு வாழைக்காய் கூட உடையாமல் சூப்பராக இருக்கும். வாழைக்காய் இப்போ மீன் ரோஸ்ட் மாதிரி ரெடி ஆயிடுச்சு. ஓகே.